ரிட்டம் ஹேண்ட்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி கேர்ஸ் ஃபைனலாக 3 மாதத்துக்கு அப்புறம் த வெயிட் இஸ் ஓவர். ஆர்சிபியோட பேஜிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் வந்திருக்கு. அது என்ன ஏது ஆர்சிபியோட பயணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக 3 மாதமாக ஆர்சிபி சைட்லேருந்து எந்த அப்டேட்டையும் காணும். அவங்களுடைய சோஷியல் மீடியா அட்மின் கைதாகிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் எந்த ஒரு போஸ்ட்டுமே அவங்க போடவே இல்லை. ஸோ இது எல்லாமே தாண்டி இன்னைக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ட்வீட் அப்படிங்கிறத போட்டாங்க. அண்ட் இன்ஸ்டா பேஜ்லேயும் வந்துட்டு ஒரு சர்க்குலர் அப்படிங்கிறத மாதிரி விட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வெறும் ஆப்சன்ஸ் மட்டும்தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேனெல்லாம் பற்றி ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டு இருக்கும்போது இது வெறும் ஆப்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் 4 நடந்த சம்பவத்துக்கு நாங்கள் உண்மையாலுமே ஹார்ட் எல்லாம் உடஞ்சு போச்சு. அந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் சைலண்டாக இருந்தோம். இவ்வளோ நாள் எங்களுடைய அஞ்சலி அப்படிங்கிறத இந்த வகையில் தான் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வெறும் ஆப்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயமெல்லாம் தாண்டி மறுபடியும் நாங்கள் வந்துட்டோம் ஆர்சிபி கேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அந்த ஒரு ஃபுல் சர்க்குலரையும் அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இது எல்லாமே அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் போனதுக்கப்புறம் சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக மறுபடியும் நீங்கள் காத்துருங்க, ஒரு சில அப்டேட்டோட நாங்கள் மீட் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை ஆர்சிபி வந்துட்டு பேன் ஆக போகுது, அதனால தான் இந்த சர்க்குலர்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலுமே அதெல்லாம் எதுவும் இல்லாதனால தான் இவங்க ரிலீஸே பண்ணியிருக்காங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எது என்னவோ டீமால எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த ஒரு நிகழ்வில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு சொல்ல, ஏசிபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ டீமில் இருந்த யாரோ ஒருத்தர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஃப்ரான்ச்சைஸ் மூலிமா அட்மினுக்கு போயிருக்கு, அட்மின் அந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு, அதனால தான் மக்கள் வந்தாங்க, ஒட்டுமொத்த ஆர்சிபியுமே நீங்கள் தாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு 3 days 4 daysக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சின்னசுவாமி ஸ்டேடியம் தான் பிரச்சனை, அங்கே போயிட்டு இருக்கிற வழி இது எல்லாமே தெரியும். ஸோ மேனேஜ்மெண்ட் மேலே தப்பு இருக்கும்போதும் கவர்மெண்ட் மேலேயும் அந்த தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ கவர்மெண்ட்டும் அதை மாற்றி எழுதியிருக்காங்க. சின்னசுவாமிக்கு பதிலாக இன்னொரு ஸ்டேடியம் அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. சின்னசுவாமியில் அந்த பஸ் வசதி, அது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல வரக்கான வசதிகள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஸோ கர்நாடகாவில் வேற லெவலில் மிக பெருசாக ஸ்டேடியம் மட்டும் பெருசாக இல்லாமல் அதற்கான வசதிகள், பார்க்கிங் வசதி, மக்கள் எத்தனை பேர் வந்தாலுமே அடிச்சுக்கிட்டு தள்ளுமுள்ளு இல்லாமல் அண்ட் செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறக்காட்டும் எல்லாமே வசதியோட நீட்டாக மிகப்பெரிய ஸ்பேஸில் பிரம்மாண்டமாக ஒரு ஸ்டேடியம் கட்டணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கான வேலை வாய்ப்புகளும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சின்னசுவாமி இருக்குமானுங்கிறதும் ஒரு டவுட் தான். இப்போதைக்கு ஆர்சிபி ரிட்டர்ன் ஆகிறாங்க அப்படிங்கிற சைன் தான். ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் ட்வீட் போட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, மேபி ட்ரேட் விண்டோவில் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் நடக்கலாம், இல்லைன்னா மற்ற அணிகள் ஏதாவது கேட்டிருக்கலாம், இங்கிருந்து கொடுக்கிறதா சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ட்ரேட் விண்டோ இல்லைனா ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் பிளேஸோட லிஸ்ட்டெல்லாம் வரும்போது நீங்கள் முதல்ல இந்த ஒரு ஐபிஎல்ல நீங்கள் டீமாக இருக்கீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்சிபி பேன் ஆயிருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்காது. பேன் ஆகாதனால தான் அவங்க சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெளிவாக இந்த இடத்துல தெரிய வருது. எது என்னவோ பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். ஸோ எத்தனை ஆர்சிபி ரசிகர்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஒரு போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த ஃபீலிங் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அது போக ஆர்சிபி ட்ரேட் அப்டேட்டை பற்றியோ இல்லைன்னா இந்த பேனெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களே, ஸோ இப்போ மறுபடியும் ரெக்கவர் ஆகி வந்ததை பற்றியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்டோட வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.